தேமுதிக கூட்டணிக்குள்ள கொண்டு வந்ததுனால காங்கிரஸ்க்கு ஒரு பக்கம் ஒரு சிக்னல் குடுக்குறாங்க. மத்த பிற கூட்டணி சார் கட்சிகளுக்கு ஒரு சிக்னல் அவ்வளவு குடுக்குறாங்க. சிக்னல்லாம் எதுக்கு குடுக்கணும்? எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சிக்னல் இல்ல, குடுக்குறாங்கன்னு இல்ல. சொல்லி ஒரு இந்த மாரி சிக்னலும் குடுக்கல. ரொம்ப ஒரு சிக்னல் சிலாகிச்சுக்கிறாங்களே. ஒரு சிக்னலும் குடுக்கல. தேனாம்பேட்டை சிக்னல் நின்னுட்டு தான் பேசணும் அதெல்லாம். ஒரு சிக்னலும் அதெல்லாம் கிடையாது. நீங்க வந்து காங்கிரசுக்கு எச்சரிக்கை குடுக்குற தைரியம் திமுகவுக்கு இருந்தால், நானும் தொடர்ந்து கேட்டுக் கொண்டிருக்கிறேன். என்னைப் போல வேறு 1, 2 ஊடகவியலாளர்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு சீண்டுகிற காங்கிரஸை வேண்டாம் என்று சொல்லுகிற தைரியம் திமுகவுக்கு ஏன் வரவில்லை? இதுதான் என் கேள்வி. அந்த தைரியம் வராது என்பதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு தான், ஒண்ணுமே இல்லாத தேமுதிகவ வலிய போய் ஒரு அமைச்சரை மாறி மாறி இந்த பேச்சுவார்த்தையிலேயே ஈடுபடுத்தி, அவர் மனவாடு மாட்லாடி அந்த அணியை கொண்டு வருவதற்கு பெரும்பாடு பட்டார். ஆகவே இது வந்து காங்கிரஸ் எல்லாம் அப்படி உதறிவிட முடியாது.